சென்னை எழும்பூரில் உள்ள 178 ஆண்டு பழமை வாய்ந்த முன்னாள் காவல் ஆணையர் அலுவலகம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தொடங்கி தற்போது வரை காவலர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள், காவலர்களின் சிறப்பு, அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், காலத்திற்கும் மறக்க முடியாத சம்பவங்களின் புகைப்படங்கள் என காவலர்களின் வரலாற்றை விவரிக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட போது உள்ள சாட்சியங்கள், பிரதமர் ராஜீவ்காந்தி கடைசியாக சென்னை வந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம், சந்தன கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்டதன் வரலாறு, பேரிடர் காலத்தில் காவல்துறையின் பங்கு என காலத்திற்கும் மறக்க முடியாத வரலாற்று நினைவுகள் கூறும் நிகழ்வுகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தின் நுழைவாயிலேயே காவல்துறையினர் பயன்படுத்திய சிறப்பு ரோந்து வாகனம், காவல்துறையால் உருவாக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் போன்றவை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அருங்காட்சியகத்தின் முதல் தளத்தில் காவல்துறையினர் 1918 முதல் தற்போது வரை பயன்படுத்திய துப்பாக்கிகள், தோட்டாக்கள் வகைப்படுத்தப்பட்டு அதன் சிறப்பம்சங்களோடு கம்பீரமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காவலர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் மற்றும் புலனாய்வு உபகரணங்கள், கைவிரல் ரேகையை கண்டறிய பயன்படுத்தும் பொருட்களும் இதில் இடம்பெற்றுள்ளது. 1939ஆம் ஆண்டு முதல் காவலர்களுக்கு வழங்கப்பட்ட உயரிய பதக்கங்கள், காவல்துறையால் மீட்கப்பட்ட பண்டைய கால வாள்கள் மற்றும் சிலைகள் அழகாக காட்சியளிக்கின்றன. இவை தவிர காவலர்கள் பயன்படுத்தும் பேண்ட் வாத்தியங்கள், பேரிடர்கால மீட்புப் பணி உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் அருங்காட்சியகத்தில் வரலாற்றை நினைவு கூறும் வகையில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்கவும் அக்டோபர் 1 முதல் கட்டணம் செலுத்தி பார்க்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நாளில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்க்குறோமோ எங்களுக்கு புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இங்கே இருக்க போலீஸ்லாம் எங்ககிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடந்துக்கிட்டாங்க. உள்ளே வந்து நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க. எப்படிலாம் நம்மளை நாமளே எப்படி பாதுகாத்துக்கணும், ஒருத்தங்க கிட்டேருந்து எப்படிலாம் நம்மளை பாதுகாத்தணுன்றது நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அருங்காட்சியகத்தின் தரைத்தளத்தில் காவல்துறையின் வரலாறும், முதல் தளத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று. இந்திய எதிர்ப்பு போராட்டம், மழை, புயல், வெள்ளம், கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் காவல்துறையின் பங்கு இன்றியமையாதது. காவல்துறையின் வீரதீர செயல்களை இளம் தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் வரலாற்றை கடத்தும் சாட்சியாகவும் திகழ்கின்றது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ பாபுவுடன் செய்தியாளர் மீனா.